வேலு ஆனந்தராஜா வேம்படி உடுத்துடன் வடமராட்சி கிழக்கு இஎஸ் பிரிவு 430. எனக்கு தைப்பொங்கல் அன்று 14ஆம் தேதி ஒரு சின்ன போன் வச்சிருந்தாங்க வைபாவிக்கிறவா. அதுக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது 7:35 அப்படி வந்தது. அவ எடுத்து கேட்க இதில் சிங்களத்தில் கேட்கிறேன். அவள் வச்சுட்டா. அவள் கொஞ்சம் பயத்தவன் வச்சுட்டான். அப்போ நான் வீட்டுக்கு வெளியில் வேலை செய்திருந்தேன். இப்படி சொன்னேன். நான் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து யோசிச்சு போட்டு எனக்கு சந்தேகம் திருப்பி நான் தான் எடுக்க அவர் அந்த கதைச்சவர் சொன்னது அவங்களுக்கு 8 லட்சம் பரிசு விழுந்திருக்கு, பணப்பரிசு விழுந்திருக்கு 8 லட்சம். நீங்கள் பிஓசி பேங்கில் அக்கௌண்ட் கொண்டு கேட்டேன். நானும் உங்கள்கிட்ட சொன்னேன். பிஓசி பேங்கில் அக்கௌண்ட்டும் ஐசி நம்பரும் தற்போது நான் பாவிக்கிற போல் 3ஐயும் தாங்கும் என்று சொன்னேன். நான் பரிசு விழுந்தாதான் என்று விரிவாரமாக கொடுத்த இடத்துல அவர் திரும்ப பிஓசி பேங்கில் இருந்து மெசேஜ் வர எங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் தரப்படும். அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 4-5 மெசேஜுக்கு இந்த 12 நம்பர் வந்தது கொடுத்தேன். அது தாண்டி மிகுதி 4 நம்பர் கீழ் நம்பர் அதை தரது திரும்ப கடைசியாக பாருங்கன்னு சொன்னார். பார்த்தா 4 நம்பர் உடனே மற்ற மெசேஜ் பேர 4 அப்படி கொடுத்து கொண்டிருக்காங்க. சொன்னார் பிஓசியின் சிஸ்டம் கொஞ்சம் இதாக கிடக்குது, நீங்கள் கொமர்ஷியல் பேங்கில் அல்லது HNB பேங்கில் அக்கௌண்ட்டை தருவீர்கள் கேட்டான். கிடக்கௌண்ட் நான் யோசிச்சு போட்டுட்டேன். இந்த HNB பேங்கில் ஒரு 4,00,000 ரூபா காசு தான் இருந்தது. அந்த பேங்கி புத்தகத்தை கொடுத்து முடிஞ்சு ஒரு சிறிய நேரம் கழித்து அவர் சொன்னார், இல்லை சிஸ்டம் எல்லாம் வேலை செஞ்சது, பிஓசி மெசேஜ் வரும் தாங்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-18 நிமிஷத்துக்கு மேலே வந்தது. அவ்வளவுக்கும் நான் சொல்லி முடிஞ்சேன். அதுக்காக அவர் அந்த ஐயா உங்களுக்கு பயிற்சி விழுந்தது, பொங்கல் வாழ்த்துக்கள், நீங்கள் கிறிஸ்டியனும் சைவமும் எல்லாம் கேட்டேன். நான் அதுக்கு பதிலளித்து கொண்டு இருந்தேன். சரி, பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய் பிஓசி பேங்கில் போய் எடுங்கொண்டு சொன்னேன். சொல்லி கொடுத்துட்டார். நான் என்னத்துக்கு மாட்டேன், ஒரு கொஞ்சத்தால் உங்களுக்கு சொல்லுவேன், விளம்பரம் என்னென்று சொல்கிறேன் என்று சொன்னேன். அப்போ நான் கொஞ்சம் பார்த்து கொண்டு நின்றேன். சொல்ல இல்லை. திரும்ப ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்க கேட்போம் என்றால் ஃபோனோ டேரக்டாக போடுன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் அந்த பண்ணினா பிறகுதான் எனக்கு உண்மையாக இதை பற்றி நல்லா தெரியாது. எனக்கு சந்தேகம் வந்தது. நான் அப்போ இதில் எந்த ஃபோன் இதுகளை எல்லாம் கொண்டு இது ஒரு படித்த படிச்சுன்னு இருக்கேன், அக்கண்ட படிச்சம் தானே அவன்கிட்ட போய் இப்படி பிரச்சனை உங்கள் ஃபோனு பண்ணாங்க, தண்ணியிலே நம்பர் சொல்லி போட்டாங்க. அவர் அந்த ஃபோனை அடித்து பார்த்துட்டு சொன்னார், மாமா உங்களில் பிஓசி பேங்கில் இருந்து காசு 2 அக்கௌண்ட்டில் இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க என்று சொன்னார். அந்த எடுத்து அந்த சிவத்தலை கையிலையும் காட்டினார். இந்த 50, 40, 45 அப்படியே பாருங்க ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஒரு பேங்கில் கிட்டத்தட்ட 24,10,000, இன்னொரு பேங்கில் 5,12,000 கிடந்தது. ஒன்றில் அப்போ கிடந்த 100,000 மிகுது, மற்ற எல்லாமே குறுகிய கால் தான் கிடந்தது. அப்போ என்ன செய்யலாம்னு இது வச்சா நாளைக்கு பேங்குக்கு போகணும். ஒரு மறுநாள் பேங்குக்கு போகணும். 15ஆம் தேதி இண்டு போய் மேனேஜரோட போய் சம்பந்தமாக கலெக்ட் செய்தா இப்படி இந்த தண்ணியில் நடக்குது, நீங்கள் கேஸ் வந்தது ரெண்டு லெட்டர் எழுதித்தாங்க. லெட்டர் எழுதி போன அமௌண்ட்டு அவர் கதைச்ச ஃபோன் நம்பர் முழுக்க கொடுத்துட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் போலீஸுக்கு போனோம். போலீஸுக்கு போனாலும் போலீஸ் சொல்லிச்சு நம்ம என்னென்றால் 10 லட்சத்துக்குள்ளே கேட்குறாங்க, அமௌண்ட்டு கூட கேஸுக்கு போகும்போது சொன்னோம். அப்போ நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்குக்கு ஒரு ஆரோக்கிய சாதனம் அப்படி கொடிகாமம் போனோம். கொடிகாமத்தில் இந்த அமௌண்ட் போடின அக்கௌண்ட் கொடிகாமத்து போக அவர் போட்டு பார்த்து அவர் ரூட்டு போட்டு இன்னைக்கு நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்கலாம் தானே, ஒரு ஆலோசனையான்னு சொன்னேன். நான் எனக்கு தெரிஞ்சது அதை பற்றி நல்லா தெரியாது, நான் விசுவாசமாண்டா போல் அப்படி யோசிச்சு முடியல. அவரும் கடிதம் அளித்தாரு, அமௌண்ட்டுகள் இதுகள் சகலகம்
எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவர் தான் சொன்னார் 16 சிம் பாவச்சிருக்குன்னு சொன்னார். இதைத்தான் அவர் சொன்னவர். ஒரு 16 சிம் பாவச்சாத்தாக்கன்னா ஒரு ஒற்றையில் அப்படி அந்த அவ்வளோ அப்படியே கிடக்கு. நாங்கள் பார்த்துறோம், எங்களுக்குள்ள தரையில் அப்படி எட்டி பார்க்க அப்படி தெரியுது 16 சிம் மாற்றி ஒரு மெசேஜுக்கு ஒரு சிம் பாவச்சிருக்கிறார். கண்டிப்பாக அவர் சொன்னார் யாழ்ப்பாணம் சைபர் போலீஸுக்கு போய் முறைப்பாடு போடுவோம். நாங்கள் அதாலத்தின் போய் யாழ்ப்பாணம் போய் பொருள் நிலையத்துக்கு போய் இப்படி சொன்னாக்க அவர் கேட்டு போட்டு இப்படி அநியாயம் அவ்வளோ காசை ஆக்கினீங்கன்னு நான் இப்படி எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் இப்படி செய்திருக்க மாட்டேன் தானே என்று சொல்லி போட்டு அவர் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் செய்யலாத கேஸுக்கு போகும்போது சொல்லி திரும்பதால் கேஸுக்கு போய் அங்கே பிரச்சனையை சொன்னார். அவர் சொன்னது என்னென்றால் எந்த ஐடி நம்பர்கள் ஃபோன் நம்பர்கள் எல்லாம் வேண்டி போட்டு என்ன இது கொஞ்சம் கிடைச்சால் ஆனவர்கள் நீங்கள் கொழும்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமோன்ற மாதிரி சொல்லிக்கணும். நான் என்ன செய்கிறது போகணுமெண்டா போத்தானே வரும், என்ஜாய் வரண்டா போத்தானே வரும், போத்தான் பிரச்சனைண்டா போத்தான் போகிறேன் சொல்லி போட்டு வீட்டை வந்துட்டேன். இவ்வளோ தான் நடந்தது.